السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற பயானிலே சிறந்த ஒரு துவா, இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட துவா, அது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொன்னோம். அதே போன்று நமக்கு எப்போதெல்லாம் பயம் ஏற்படுகின்றதோ, எப்போதெல்லாம் நமக்கு கவலைகள் ஏற்படுகின்றதோ, பேய் பிசாசுடைய பயம் ஏற்படுகின்றதோ, ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் ஓத வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவை இன்று நாம் பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, யா அபுல் முந்திர், குர்ஆனிலேயே மிக சிறந்த ஒரு ஆயத், உயர்ந்த ஒரு ஆயத், அது எந்த ஆயத் என்பதாக கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு வ ரசூலு, அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர்கள், எனக்கு அது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், மீண்டும் சொன்னார்கள். இப்படி 3 முறை கேட்ட பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அது ஆயத்துல் குர்சி என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே உயர்ந்த ஒரு ஆயத்தாக வைத்திருக்கான் என்று சொன்னால் அது ஆயத்துல் குர்சியாக இருக்கின்றது. இந்த ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹு தஆலா அவனுடைய பெயரை 5 முறை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அலியுல் அலீம், 5 முறை அவனுடைய பெயர் வருகின்றது. இது மட்டுமல்ல, இந்த ஒரே ஒரு ஆயத்திலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய பெயர் 18 முறை வருகின்றது. அல்லாஹுவை அவனுடைய பொருளாதாரத்தை, அவனுடைய படைப்பை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் 18 முறை இந்த ஆயத்திலே வருகின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஆயத்துல் குர்சி ஒரே ஒரு ஆயத்தை யார் மனனமிட்டு அதை தினந்தோறும் ஓதி வருகின்றாரோ, காலையிலோ மாலையிலோ இரவிலோ அல்லது ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகோ யார் ஓதுகின்றாரோ அவருக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு ஹதீஸின் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரமலானுடைய ஜகாத்துடைய தொகையை அதை ஒரு மூட்டை கட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாக்கும்படி சொல்லியிருந்தார்கள். அந்த பைத்துல் மாலுடைய பொருளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த ஹதீஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு திருடன் வந்து அந்த பொருளை கை வைத்தான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய கையை பிடித்து, நான் உன்னை நபியிடம் கொண்டு செல்வேன் என்பதாக சொன்னார்கள். அவனுடைய இயலாமையை சொல்லி விடுவிக்கும்படி சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டார்கள். நாளை நபியுடைய தர்பாருக்கு செல்கின்ற பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், நேற்று உன்னுடைய கைதி என்ன சொன்னான் என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கும் அவனுக்கும் மட்டும் தெரிந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அவனுக்கும் தெரிந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். என்ன சொன்னான் என்பதாக கேட்டார்கள். அவன் பொருளை திருட வந்தான். நான் அவனுடைய கையை பிடித்து கொண்டு உங்களிடம் அழைத்து வருவதாக சொன்னேன். அவன் இயலாமையை சொல்லுகின்ற பொழுது நான் அவனை மன்னித்து விட்டு விட்டேன் என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் பொய் சொல்கின்றான், நாளையும் வருவான் என்பதாக சொன்னார்கள்.
நபி அவர்கள் சொன்னதின் காரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் விழித்திருந்து பார்க்கின்றார்கள். அதே போன்று மறுநாளும் வந்தான், பொருளிலே கை வைத்தான். அபூ ஹுரைரா அவர்களுடைய கையை பிடித்து கொண்டார்கள். அப்பொழுதும் அவன் தன்னுடைய இயலாமையை சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் இறக்கப்பட்டு விட்டுவிட்டார்கள். நபியுடைய தர்பாருக்கு சொல்லுகின்றபோது நபி அவர்கள் கேட்டார்கள், இன்று உன்னுடைய கைதி என்ன சொன்னான்? யார் ரசூலல்லாஹ், அவன் இயலாமையை சொன்னான், நான் மன்னித்து விட்டுவிட்டேன் இறக்கப்பட்டு. அவன் பொய் சொல்லுகின்றான், நாளையும் வருவான் என்பதாக சொன்னார்கள். பிறகு மூன்றாவது முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவான் என்பதாக சொன்னதின் காரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் விழித்திருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவது நாளும் வந்தான், பொருளிலே கை வைத்தான். அவர்கள் பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டு சொன்னார்கள், 2 முறை திருடி நான் உன்னை விட்டுவிட்டேன், இன்று நான் உன்னை விடமாட்டேன், நபியிடம் கொண்டு செல்வேன் என்பதாக உறுதியாக இருந்தார்கள். அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் விடுவதாக இல்லை. கடைசியாக சொன்னான் அவன், நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றேன், ஒரு கல்வியை சொல்லித் தருகின்றேன், என்னை விட்டுவிடுவதாக சொன்னான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வி என்று சொன்னால், இல்மை தேர்வது என்று சொன்னால் அதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அதனால் அவங்க சொன்னார்கள், நீ என்ன சொல்ல போகின்றாய் சொல் என்பதாக சொன்னார். அப்பொழுது அவன் சொன்னான், குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கின்றது, அது ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்தை நீ இரவிலே தூங்குவதற்கு முன்னால் ஓதிவிட்டு நீ தூங்கு. அப்படி தூங்கினால் சைத்தானை விட்டு, பேய் பிசாசுகளை விட்டு, ஜின் சைத்தான்களை விட்டு நீ பாதுகாக்கப்படுவாய் என்பதாக சொன்னான். அவனை விட்டு விட்டார்கள். மறுநாள் நபியுடைய தர்பாருக்கு வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவன் இப்படி ஒரு கல்வியை சொல்லிக் கொடுத்தான். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் பொய்யன்தான், ஆனால் அவன் சொன்ன செய்தி உண்மை. அவன் பொய்யன், அவன் சொன்ன செய்தி உண்மை. அவன் என்ன சொன்னான்? இப்லீஸை விட்டும் ஷைத்தானை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயத்துல் குர்சி ஓதும்படி சொன்னான். வந்தவன் தான் இப்லீஸ் என்பதாக சொன்னான். இப்லீஸே வந்து உங்களுக்கு ஆயத்துல் குர்சி ஓதும்படி சொல்லிக் கொடுத்தான். அவனிடமிருந்து பாதுகாப்பதற்கு அவனே கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான் ஆயத்துல் குர்சி. இப்படி ஒரு ஹதீஸ் அல்ல, திருமதியிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பேரிச்சம்பழங்களை மாடத்தில் வைத்து மூடி வைத்திருந்தார்கள். அப்படி மூடி வைத்து அவர்கள் செல்கின்ற பொழுது ஒரு திருடன் வந்து அந்த பழத்தை கை வைத்தான். உடனே இவர்கள் அந்த பழத்துடைய கை வைத்து அவனை பிடித்தார்கள். பிடித்த பொழுது அவன் சொன்னான், நான் இல்லாதவன், ஏழையன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இறக்கப்பட்டு விட்டுவிட்டார்கள். மறுநாளும் வந்தான், மறுநாளும் இப்படியே சொன்னான், மறுநாளும் விட்டு விட்டார்கள். மூன்றாவது நாளும் வந்தான், மூன்றாவது நாளும் இப்படியே சொன்னான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், 2 முறை நான் உன்னை விட்டுவிட்டேன், இன்று நான் உன்னை விடமாட்டேன். நம்முடைய காலம் என்று சொன்னால் ஒருவன் திருடன் வந்துவிட்டால் அவனை பிடித்து நாம் அடிப்போம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. ஒருவன் திருடிவிட்டால் அவனை பிடித்து கொண்டு தலைவரிடம் கொண்டு செல்வதுதான் வழக்கம். அவர்கள் சொன்னார்கள், நான் உன்னை நபியிடம் கொண்டு செல்வேன், இஸ்லாத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் கைவெட்ட வேண்டும், நான் உன்னை நபியிடம் கொண்டு செல்வதாக சொன்னார்கள். அப்போது அவன் சொன்னான், நான் உனக்கு ஒரு கல்வியை சொல்லித் தருகின்றேன். அப்போது அபு அய்யூபுல் அன்சாரி கேட்டார்கள், என்ன கல்வி? அதற்கும் அவன் சொல்லிக் கொடுத்தான், ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதுங்கள், அது உங்களுக்கு ஜின் ஷைத்தானை விட்டும் பாதுகாக்குவதாக சொன்னான். இவர்கள் மறுநாள் நபியுடைய தர்பாருக்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், 3 இரவுகளாக உங்களிடம் ஒரு திருடம் வந்தானே, அது யார் தெரியுமா? அது ஜின் என்பதாக சொன்னார். அது ஜின். அந்த ஜின் உங்களை தீண்டுவதற்காக, உங்களுடைய பொருளை அபகரிப்பதற்காக வந்தது. ஆனால் அந்த ஜின் கடைசியாக சொன்ன இந்த வார்த்தை இருக்கின்றதே, அது நிச்சயமானது, சத்தியமானது. நீங்கள் ஜின்னிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வீட்டிலே பேய் பிசாசு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜின்னுடைய ஆதிக்கம் உங்களுடைய வீட்டிலே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அதே போன்று உபய் இப்னு கஅப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பாடம் நடத்துகின்ற பொழுது அந்த மாணவர்களுக்கு சொன்னார்கள், இந்த ஜின்களை பற்றியும் சைத்தானை பற்றியும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது மாணவர்கள் கேட்டார்கள், இப்படியெல்லாம் நடக்குமா? ஜின் சைத்தான் எல்லாம் தீண்டுமா? இப்போ நாம் எல்லாம் கேட்கிறோம் அல்லவா, பேய் பிசாசுலாம் இருக்குதா, ஜின்னுலாம் இருக்குதா, சைத்தானா இருக்கானா அப்படின்னு கேட்குறோம். அது மாதிரி மாணவர்கள் கேட்டார்கள். அப்போது
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் இருக்கின்றது. சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். நபி தோழர்களிலே ஒருவரோடு ஒரு ஜின் போட்டி போட்டது, சண்டை செய்தது. ஜின்களிலேயே வலிமையான ஒரு ஜின், நல்ல தாக்கத்துள்ள ஒரு ஜின் அந்த நபி தோழரோடு சண்டையிட்டது. எனக்கு சண்டைக்கு வா என்பதாக சொன்னது. அந்த நபி தோழர் அந்த ஜின்னை ஒரே தாக்குதே அது தாக்கிவிட்டார்கள். தாக்குகின்ற பொழுது அது அந்த ஜின் கீழே விழுந்து விட்டது. இப்போது அந்த நபி தோழர் கேட்டார்கள், என்ன நீங்கள் எல்லாம் வலிமை உள்ளவர்கள், மிக தாக்கத்துள்ளவர்களாக சொல்லப்பட்டார்கள், ஆனால் ஒரே தாக்கு நீ செத்து விட்டாயே, ஒரே தாக்கு நீ கவிழ்ந்து விட்டாயே என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண் அந்த ஜின்னு சொன்னதாம், நான் வலிமை உள்ளவன் தான், எங்களுடைய வம்சம் வலிமை உள்ளதுதான், ஆனால் எங்கள் வம்சத்திலேயே நான் தான் மிக வலிமை உள்ளவன், மீண்டும் ஒரு முறை சண்டை செய்யலாம். மீண்டும் சண்டை செய்தார்கள். மீண்டும் அந்த நபி தோழர் ஜெயித்து விட்டார்கள். மூன்றாவது முறையும் அந்த ஜின்னு கேட்டது. மூன்றாவது முறையும் சண்டை செய்து மூன்றாவது முறையும் அந்த நபி தோழர் ஜெயித்து விட்டார்கள். அப்போது அந்த ஜின் சொன்னதாம், நீங்கள் என்னை 3 முறை ஜெயித்து விட்டீர்கள், நான் உங்களுக்கு ஒரு கல்வியை சொல்லித் தருகின்றேன். அது என்ன கல்வி? ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ்களிலே ஜின்களும் சைத்தான்களுமே நமக்கு கற்றுக் கொடுத்தது தான் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நாம் ஓதினோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் சைத்தான் ஜின்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அப்போது அந்த இப்னு மஸ்ஊதுடைய மாணவர்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், யார் இந்த ஆசிரியர்களே, நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற போது கேட்டோம், நபி தோழர் என்பதாக சொன்னீர்களே, அந்த நபி தோழர் யார் என்பதாக கேட்டார்கள். அப்போது இப்னு மஸ்ஊத் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், யாரை கண்டால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓடுவானோ அவர்கள்தான் போட்டி போட்டார்கள். யாரை கண்டால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓடுவான். யார் அது? உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியில் சென்றால் ஷைத்தான் அடுத்த வீதியில் செல்வான். அந்த சைத்தானோடு இப்லீஸோடு ஜின்னோடு போட்டி போட்டது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். அவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது, அது ஜின்னாக இருந்தாலும் சரி என்பதாக காட்டுவதற்காகத்தான் இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். இது போன்ற ஏராளமான ஹதீஸ் கிதாபுகளிலே ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய இந்த செய்திகளை போன்று வேறு எந்த ஆயத்திலும் வரவில்லை. குர்ஆனுடைய எல்லா ஒட்டுமொத்த செய்திகளும் இந்த ஆயத்துல் குர்சியில் இருக்கின்றது. இன்னும் சுருக்கி சொல்வது என்று சொன்னால், ஒரு மனிதன் கடவுள் என்றால் யார் என்பதாக கேட்டான் என்று சொன்னால், கடவுளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க என்பதாக கேட்டால், நாம் ஆயத்துல் குர்சியை பாடமாக்கி அந்த ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தங்களை பாடமாக்கி அதை நாம் தெளிவாக சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் விளங்கி விடுவார்கள். இந்த ஆயத்துல் குர்சியிலே அப்பேற்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. அல்லாஹு தஆலாவுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே பனி இஸ்ரேல் அவர்கள் கேட்டார்கள், நீங்க அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றீங்களே, அந்த அல்லாஹ் தூங்குவானா? அவனுக்கு தூக்கம் இருக்குதா? இன்னைக்கு நம்ம எல்லாம் கடவுள் என்பதாக வணங்குகிறார்களே மாற்று மதத்தவர்கள், அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் இரவிலே தூங்குகின்றது. அதனால்தான் காலையிலே பாட்டு படித்து அதை எழுப்புகின்றார்கள். அவர்களிடம் கேட்டால் தெரியும், காலையிலேயே பொழுது விழுந்த உடனே பாட்டு படிக்கின்றது. அந்த கடவுளை எழுப்பதற்காக பாட்டு படிக்கின்றார்கள். ஆனால் நாம் வணங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அந்த பனி இஸ்ரேல் கேட்டார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் தூங்குவானா என்பதாக கேட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இப்படி கேட்கின்றார்கள் சமுதாய மக்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களுடைய கைகளிலே 2 கைகளிலும் கண்ணாடி பட்டியை கொடுங்கள் அல்லது மண் சட்டியை கொடுங்கள், அதை இரவு முழுவதாக ஒரு நாள் முழுவதும் வைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என்பதாக சொன்னான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னார்கள், அவர்களுடைய கைகளிலே மண் சட்டி கொடுக்கப்பட்டது. அந்த மண் சட்டியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். தூங்காமல் அப்படியே விழித்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களை அறியாமலேயே தூக்கம் வந்து அவர்கள் சட்டியை கீழே போட்டு விட்டார்கள். அந்த சட்டி உடைந்து விட்டது, சுக்குநூறாக ஆகிவிட்டது.
அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு தூக்கம் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு நிமிடம் கண் மூடினான் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன மண் சட்டியை வைத்து அந்த மண் சட்டியை நீங்கள் தூங்கியதன் காரணமாக கீழே விழுந்து உடைந்து விட்டது. இந்த பிரபஞ்சத்தையே அவன் தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றான். அந்த பிரபஞ்சம் அவனுடைய கையில் இருக்கின்ற பொழுது அவன் ஒரு வினாடி கண் மூடிவிட்டால் இந்த பிரபஞ்சம் என்னவாகும், இந்த பூமி என்னவாகும், இந்த வானம் என்னவாகும், இந்த கடல் என்னவாகும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலுக்கு சொன்னார்கள். அப்பேற்பட்ட செய்தியெல்லாம் இந்த ஆயத்தில் குர்சியிலே சொல்லப்படுகின்றது. அதனால்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு பரலான தொழுகை முடிந்தவுடன் துவாவுக்கு முன்னாலோ அல்லது பின்னாலோ இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு முறை ஓதிவிட்டான் என்று சொன்னால், அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு ஓதியவன் லுஹருடைய தொழுகைக்கு முன்னால் அவன் மௌத்தாகிவிட்டால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது. அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. அதே போல லொஹரில் ஓதிவிட்டால் லொஹருக்கும் அசருக்கும் மத்தியில் அவன் மௌத்தாகிவிட்டால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஒருவன் ஓதினான் என்று சொன்னால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் எந்த தடையும் கிடையாது. அவன் அந்த ஆயத்துல் குர்சி ஓதியதற்கு பிறகு மரணமாகிவிட்டால் அவன் நேரடியாக சொர்க்கம்தான் செல்வான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதிவிட்டு தூங்கினால் உங்களுடைய கனவு கெட்ட கனவுகளை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஷைத்தான் ஜின்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அரிசை சுமக்கக்கூடிய 8 மலக்குகள், அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அரிசை சுமக்குகின்ற பொழுது அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகள், நாங்கள் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு வருகின்றோம். ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த அரிசை எங்களால் தூக்க முடிகின்றது. எங்களுக்கு இந்த அரிசை தூக்குவதற்கான பலமே இந்த ஆயத்துல் குர்சி தான். இந்த ஆயத்துல் குர்சிக்கு ஒரு நாவு இருக்கின்றது, 2 கண் இருக்கின்றது. இந்த ஆயத்துல் குர்சிக்கு ஒரு நாவும் 2 கண்களும் இருக்கின்றது. இந்த ஆயத்துல் குர்சியை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கிவிடுவான். எல்லா விதமான கஷ்டங்களை நீக்குவது மட்டுமல்லாமல் எல்லா விதமான பயபக்தியான ஒரு மனிதனாக அவனை ஆக்கி விடுவான். அவனுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுத்து விடுவான். அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளே லேசாகின்றது இந்த ஆயத்துல் குர்சியை கொண்டு. அந்த அரிசி எவ்வளவு பிரமாண்டமானது என்று சொன்னால், அந்த அரிசிக்கு மேல் இருக்கக்கூடிய குருசி இருக்கின்றதே, அந்த குருசி இந்த உலக பிரபஞ்சத்திலே ஒரு வளையத்தை போட்டால் அந்த வளையம் எவ்வளவு பெருசு இருக்குமோ அது போன்றுதான் அந்த அரிசிக்கு மேலாக இருக்கக்கூடிய குருசி. அப்படி என்று சொன்னால் அந்த அரிசி எவ்வளவு பிரமாண்டமானது. அவ்வளவு பிரமாண்டமான அந்த அரிசை சுமக்கக்கூடிய 8 மலக்குகள் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த சுமை தெரிவது கிடையாது. அதே போல் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆயத்துல் குர்சியை யார் காலையிலும் மாலையிலும் ஓதுகின்றாரோ, ஃபஜ்ருக்கு பின்னாலும் மஹரிபுக்கு பின்னால் அல்லது அசருக்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ, ஆயத்துல் குர்சியோடு சேர்ந்து ஒரு 3 ஆயத், சூரத்துல் முஃமின் 24வது வரக்கூடிய ஒரு சூரா, அதிலே ஆரம்ப 3 ஆயத்துக்கள், ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் காஃபிலுத் தம்பி வ காபிலுத் தௌலி இஸ்தௌல், அந்த ஆயத் இலல்லாஹில் மஸீர் என்பதாக முடியும். அந்த ஆரம்பத்திலிருந்து 3 ஆயத்துகளையும் ஆயத்துல் குர்சியும் ஒருவர் காலையிலே ஓதிவிட்டு அவர் ஊதிவிட்டார் என்று சொன்னால் மாலை வரையும், அதே போன்று மாலையிலே இந்த ஆயத்தையும் இந்த 3 ஆயத்தையும் ஓதிவிட்டார் என்று சொன்னால் மறுநாள் காலை வரையிலும் அல்லாஹ் ஒரு மலக்கை பாதுகாப்பாக அவருக்கு அனுப்புவான் என்பதாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது மட்டுமல்ல, நாம் எத்தனையோ பேர்கள் பிரயாணம் செய்கின்றோம். சைக்கிளில் செல்கின்றோம், பைக்கில் செல்கின்றோம், காரில் செல்கின்றோம், பஸ்ஸில் செல்கின்றோம், ஃப்ளைட்டில் செல்கின்றோம், கப்பலில் செல்கின்றோம். எந்த வஸ்துவிலே நாம் பிரயாணம் செய்தாலும் சரி, அந்த பிரயாணம் செய்வதற்கு முன்னால் இந்த ஆயத்துல் குர்சியை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சியை ஒருவர் ஓதிவிட்டு அந்த ஆயத்துல் குர்சி வரக்கூடிய கடைசி வார்த்தை வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலிய்யுல் அதீம், அந்த வார்த்தை வருகின்ற பொழுது அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் 3 முறை ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டே வந்து வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலிய்யுல் அதீம், அதை 3 முறை சொல்ல வேண்டும்.
அதன் பிறகு லிஈலாஃபி குரைஷ் அந்த சூராவை ஓத வேண்டும். அதை ஓதி அதிலே வஆமனஹும் மின் ஹவுஃப் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வஆமனஹும் மின் ஹவுஃப் அதில் வரக்கூடிய அந்த கடைசி வார்த்தை வஆமனஹும் மின் ஹவுஃப் அதை 3 முறை ஓத வேண்டும். இப்படி ஓதிவிட்டு அவர் பிரயாணம் செய்தார் என்று சொன்னால் அவர் எல்லா விதமான ஆபத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார். அதே போன்று நாம் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் பரீட்சை எழுதுகின்றோம். அந்த பரீட்சை எழுதக்கூடிய நம்முடைய பரீட்சை ஹாலுக்கு சென்ற பிறகு நமக்கு பயம் வந்தால் இந்த ஆயத்தின் குர்சியை ஓதிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பயத்தை நமக்கு நீக்கி கொடுப்பான். அது மட்டுமல்ல, தக்கி உஸ்மானி ரஹ்மத்துல்லா இன்றைய காலத்துடைய பெரிய முஃப்தி, பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தி, வேர்ல்டு லெவலில் அவர்கள் ஃபேமஸ் ஆனவர்கள். அந்த முஃப்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய ஃபத்வாவை உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லா ஆலிம்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பரீட்சை எழுதக்கூடிய இந்த மாணவர்களுக்காக இப்போ 10th 11th 12th இப்போ எக்ஸாம் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த மாணவர்கள் நாம் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் படித்துவிட்டு எக்ஸாமுடைய ஹாலில் உட்கார்ந்து கொண்டு நாம் இந்த கையை வைத்துக்கொண்டு ஹா மீம், அதாவது காஃப் ஹா யா ஐன் சாத், காஃப் ஹா யா ஐன் சாத் அப்படின்னு சொல்லி மூடிக்கிட்டு குஃபி டூ காஃப் ஹா யா தா குஃபி டூ அப்படின்னு சொல்லணும். பிறகு ஹா மீம் ஐன் சீன் காஃப், ஹா மீம் ஐன் சீன் காஃப் இதை சொல்லிக்கொண்டு ஹுமீது என்பதாக சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி எழுதுகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் பரீட்சையிலே வந்த எல்லா கொஸ்டின்களுக்கும், அவர் படித்த கொஸ்டின்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து அவர் எழுதுவார் என்பதாக தக்கி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நாம் பரீட்சை எழுதக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவர்கள் ஓத வைத்து, அவர்கள் ஆயத்துல் குர்சியை ஓத வைத்து, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய எல்லா மக்களுக்கும் ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்து அந்த ஆயத்துல் குர்சி எப்பொழுதுமே அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார் சொன்னால் எந்த ஒரு பேய் பிசாசும் அவர்களை அண்டாது, கண் திருஷ்டியும் வராது, எந்த ஒரு குழப்பமும் அவர்களுக்கு ஏற்படாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.